ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பிக் பாஸ் டே 5 அந்த டே 5ஓட ரிவ்யூ தான். பட் ஆனால் இந்த டைம் வந்து நிறைய சண்டைகள் வந்து வந்துருச்சு. அதுலேயும் வந்து ஒருத்தவங்க எலிமினேட்டே ஆகிட்டாங்க. ஸோ நந்தினி எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து வந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க மென்டலாக கொஞ்சம் நிறைய ப்ரெஷரில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அம்மா அப்பா இல்லை, ரொம்ப ரொம்ப தனிமையிலே இருந்தனால வந்து ஏகப்பட்ட இஷ்யூஸில் இருந்தாங்க. மொதல் டைம் வந்து ஒரு 3 பேர் கதை சொல்லணும்னு சொன்னப்போ அவங்க தான் வந்து இந்த ஒரு பிக் பாஸில் வந்து அவங்களோட கதையை ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க. அதுவே வந்து ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. பட் அவங்களால வந்து இங்கே உள்ள அந்த டார்ச்சரை வந்து தாக்கு பிடிக்கவே முடியல. ஏன்னா இங்கே வந்து தேவையில்லாத சண்டை, ஒரு வார்த்தை விட்டா அதுக்கு ஒரு 1 மணி நேரம் சண்டை போட்டு அடிக்கிறது, அட்டாக் பண்ணுறது, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கனால நந்தினினால் வந்து ரொம்ப ரொம்ப தாக்கு பிடிக்க முடியல. நேற்றே வந்து ஒரு பெரிய சண்டை வந்துட்டு இருந்துச்சு. பட் அவங்க வந்து நிறைய டைம் வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் பண்ணாங்க. யாரையுமே வந்து பக்கத்தில் விடுறது இல்லை. பட் நேற்று ஒரு விஷயம் மட்டும் அவங்க அழகாக சொன்னாங்க. என்னென்னா வந்து, நான் வந்து அன்புக்கு வந்து ஏங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அன்பு அப்படின்றது வந்து எனக்கு கிடைக்காமையே இருந்துச்சு. அதனால் அந்த அன்பு வந்து கிடைக்கிறதோட வழி வந்து எனக்கு தெரியும். நான் சில பேர்த்துட்ட அன்பு காட்டுறது வந்து எனக்கு பின்னாடி நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து அந்த அன்பு அப்படின்றதே வந்து நான் கிடைக்காம இருந்தேன். ஸோ நான் சில விஷயம் அன்பு காட்டுறது இங்கே உள்ளவங்களுக்கு வந்து எனக்கு பின்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணுறது பிடிக்கல. ஸோ நான் என்ன வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இடம் தர மாட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப பியூராக வந்து அன்பு காட்டுறேன். அதை வந்து உங்களை வந்து கமெண்ட் பண்ண விட மாட்டேன். ஏன்னா நான் அன்புக்காக எத்தனையோ வருஷம் ஏங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் தான். பட் ஆனால் இவங்க ரொம்ப அப்செட் ஆகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து அந்த சுபி பார்வதி பிரச்சனையை பார்த்துருக்கலாம். அதுவே ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு ரொம்ப நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. கெமி வந்து வேணுக்குமே திவாகர்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்துருப்போம். அதுமாதிரி வந்து அந்த வாட்டர் டாஸ்க்கு அதில் வந்து பெரிய சண்டை, அந்த வாஷிங் டாஸ்க் வச்சாங்க. அதில் வந்து பக்கெட் எடுக்கிறதுலையும் தண்ணி எடுக்கிறதுலையும் பெரிய சண்டை. ஏகப்பட்ட சண்டைகள் வந்து இந்த வீட்டில் நடக்கும் தான். பட் ஆனால் அதை இவங்க எந்த அளவுக்கு கோப்பப் பண்ணிக்காம போகிறாங்க அப்படின்னு தெரிலன்னு சொல்லி எல்லாமே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் அவங்களால வந்து அதை சமாளிக்க முடியல. நான் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணுறேன், உண்மையாக பண்ணுறேன். அதை வந்து அடுத்தவங்க கமெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி ஒரு இடத்த நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நேற்று எல்லாத்துட்டையுமே கத்தி அவங்களாவே வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலிமினேஷன், அதாவது வந்து ஆக்சுவலாக வந்து ஓட் போட்டு இல்லை எலிமினேஷன் ஆகி நாமினேஷன் ஆகி அந்த மாதிரி நாமினேஷன் வாங்கி போகாமல் அவங்களாவே வந்து கிளம்பிட்டாங்க. நேற்று அதுதான் வந்து நடந்துச்சு. அஃபிஷியலாகவே வந்து பிக் பாஸ் வந்து இன்னொரு சான்ஸ் கூட கொடுக்கல. நீங்கள் பாட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனால் உண்மையிலேயே வந்து கிளம்புன்னு சொல்லிட்டாரா? இல்லை ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரா? இல்லை வந்து வைல்ட் கார்ட் என்ட்ரியில் வரப்போகிறாங்களா? இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அது அப்படின்றது தெரில. அதுமாரி நேற்று வந்து கனியுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து, நீங்கள் எல்லாம் கிளம்பி வெளியில் வாங்க. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து எல்லாமே வந்தால் தான் அவங்க வந்து சமையல் ஆரம்பிக்க முடியும். சுபி தூங்கிட்டு இருந்தனால நீங்கள் வந்து வெளில வந்தால் தான் ஆரம்பிக்க முடியும். எனக்கு எல்லாமே லேட் ஆகுது. எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நான் வந்து சமையல்லே நிற்கிறேன்னு. ஆனால் எல்லாமே அதான் சொன்னாங்க. நீங்கள் சமைக்கிற இடத்துலயே நிற்கிறீங்க குக் வித் கோமாளிக்கு அப்புறம் வந்து. ஸோ நீங்கள் வந்து வெளியில் வந்து நிறைய டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு. அதனால் கனி நேற்று காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. சுபி நீயும் வெளில வாங்க. நீங்கள் மட்டும் தான் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்தால் தான் வந்து எங்களால் சமையல் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து எல்லாமே வந்தவொடனே தான் சமையல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது வந்து அது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அந்தமாதிரி காலையிலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணி டாஸ்ட்டு, வாட்டர் சேவ் பண்ணுறதுல வந்து கமருதீனும் சபரியும் வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல விட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நேற்று அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. நீ என்கிட்ட சொல்லிட்டு போல, நான் என்கிட்ட சொல்லிட்டு போல, நீ ஏன்டா நாடகத்தில் நடிக்கிறவன் எங்கேயும் நடிக்கிற, அப்படி இப்படிறா, ஏன்டா பாலிடிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பெரிய சண்டை போட்டுட்டு எல்லாமே வந்து தேக்கி வைக்க வந்து அதனால் முடியவே இல்லை. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வந்து திவாகர் வந்து சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னார். நீங்கள் வந்து இப்போ உடனே வந்து பேசுனீங்கன்னா பெரிய சண்டை வரும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பேசுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும்னு சொல்லி அது ஒரு நல்ல பாயிண்ட்டு. அதாவது சண்டை நடக்கிறப்போ வந்து நீயா நானான்னு கத்திக்கிட்டு இருந்தால் அந்த சண்டை வந்து பெருசாக தான் போய்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசினா அட்லீஸ்ட் அதை பேசாமல் கூட நம்ம போயிடலாம். அதை பற்றி பேசினா அட்லீஸ்ட் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். திவாகர் வந்து முடிஞ்ச அளவு வந்து சண்டையை வந்து கம்மி பண்ண தான் பார்த்தாரு. ஏன்னா மீதி எல்லாமே வந்து சண்டையை ஏற்றி தான் விடுவாங்க. பட் ஆனால் இவர் வந்து சண்டையை கம்மி பண்ண பார்த்தாரு. ஒருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க வந்து நாமினேட் பண்ணுறப்பே வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இவங்க வந்து சண்டையை வந்து துஷார் வந்து சொன்னார், சில பேர்லாம் வந்து இங்கே சண்டையை வந்து ஃபியூல் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி விட்றாங்க. யாருமே வந்து சண்டையை வந்து காம் பண்ண மாட்றாங்க அப்படின்னாரு. அந்த மாதிரி இந்த வீட்டில் வந்து சண்டையை வேணுக்குமே மூட்டி விடாமல் திவாகர் வந்து அந்த கமருதீனுக்கும் சபரிக்கும் உள்ள சண்டையை வந்து அமைதி தான் ஆக்க பார்த்தாங்க. ஏன்னா நேற்று நைட் 2 பேரும் பெரிய சண்டை. உடனே வந்து நான் வாட்டர் டாஸ்க் நான் பண்ண மாட்டேன், நீயே பண்ணிக்கடான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டாரு. சண்டை வராமல் இருந்தது இந்த 2 பேர் தான். அவங்களுக்குள்ளேயே நேற்று வந்து பெரிய சண்டை வந்துச்சு. அதுமாரி வந்ததுலேருந்தே வந்து கமருதீன் வந்து ஏகப்பட்ட சண்டை போட்டுட்டு இருந்தார். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்க நாடகத்தில் வந்து நேற்று ஒரு சீன் கூட வந்துச்சு. நான் வந்து வெளிநாட்டு கிளம்புறேன்னு சொல்லி எமோஷனலாக கிளம்புறேன். மேபி ஒரு பிக் பாஸ் போகிறனால அந்த சீன்ஸ்லாம் வந்து முன்னாடி எடுத்து வச்சிட்டாங்க போல். ஸோ இந்தமாதிரி கமருதீனுக்கும் சபரிக்கும் வராமல் இருந்த சண்டை வந்து இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு ஆள் ஜெயிலுக்கு வந்து ஜெயிலுக்கு போகணும், அதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெயில் டாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஆள் வந்து 2 பேர் நாமினேட் பண்ணுன்னு சொன்னோன்னே அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
எல்லாமே வந்து திவாகர் தான் நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறப்போ திவாகர் மேலே உள்ள ஒரு நேமே மாறிடுச்சு. ஏன்னா இப்போ சோஷியல் மீடியாலையுமே வந்து அந்த மனுஷன் தேவையெல்லாம் பேசுவாரான், ஆனால் அந்த மனுஷன் இன்னசென்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி நிறைய பாசிட்டிவ் வீடியோ வந்துட்டு இருந்துச்சு. நான் நேற்று உள்ள வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக திவாகர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக வந்து இருப்பார், அட்லீஸ்ட் ஒரு 50 to 60 டேஸ் வந்து இருப்பார் அப்படின்றத வந்து நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவரை வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் வந்து என்டர்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ அவரோட நேம் அப்படியே வந்து பாசிட்டிவாக மாறுது. அதாவது அவர் பிக் பாஸ்க்கு வெளியில் இருந்தப்போ எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு ஹேட் வந்துச்சோ, ஆனால் இப்போ வந்து அவருக்கு அப்படியே வந்து பாதிக்கு பாதி பாசிட்டிவாக மாறுது. ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ஸாக இருக்கார். வேணுக்குமே வந்து அவரை டார்கெட் பண்ணி இவங்க எதுவும் நிறைய இவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் கிடைக்கும், நிறைய பேர் பார்க்குறாங்க. வேணுக்குமே அவரை வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. எந்த சண்டை வந்தாலும் அவரை வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே. அதேமாதிரி கிமிலாம் வந்து வாண்டடாகவே வந்து திவாகரை வச்சு ஆரம்பித்தாங்கன்றது வந்து சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து பாதிக்கு பாதி அந்த ஹேட் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்றது தான் நமக்கே தெரியுது. ஏன்னா நேற்று நடந்த அந்த நாமினேஷனில் வந்து ஜெயில் டாஸ்கில் வந்து திவாகரை வந்து யாருமே நாமினேட் பண்ணல. மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 பேர் நாமினேட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் நாமினேஷன் வந்து வியானா தான் இருந்தாங்க. மொத்தமாக வந்து வினோத்துக்கும் வியானாக்கும் தான் வந்து நிறைய ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி வந்து வினோத்தை வந்து துஷார் கூட சொன்னார், ஏதாச்சும் ஒரு சடன் இருந்தால் வந்து அவர் அந்த சண்டையை வந்து பெருசுப்படுத்தணும் தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி வினோத்தை நாமினேட் பண்ணாங்க, வியானாவை நாமினேட் பண்ணாங்க. வியானா வந்து எனக்கு வந்து கேப்டன் பதவி கிடைச்சா நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னாங்க. பட் ஆனால் அவங்க பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணவே இல்லைன்னு சொல்லி ஆதிரையுமே வந்து அவங்கள வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க 2 பேர் தான் வந்து வினோத்தும் அதுக்கப்புறம் வந்து வியானாவும் தான் வந்து ஜெயில் டாஸ்க்லேயே வந்து போட்டாங்க, அவங்கள வந்து ஜெயிலில் போடுற மாதிரி. பட் ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா எல்லாமே திவாகரை டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இப்போ திவாகர் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் மேலே இருக்க அந்த ஒரு இது வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்டார்டிங் டே வந்து அவர் தான் சண்டை ஆரம்பித்தார். ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து நீங்கள் எப்படி டாக்டர்னு போடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அட்டாக் பண்ணி அந்த சண்டையை ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலைல சண்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் சண்டையை தாண்டி வந்து பார்வதிக்கும் சுபிக்கு நடந்த சண்டை, அப்புறம் பார்வதிக்கும் கிமிக்கும் நடந்த சண்டை, கமருதீனுக்கும் சபரிக்கும் நடந்த சண்டை, கனிக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் சண்டை, அதுமாதிரி வந்து ஏகப்பட்ட சண்டையை வந்து பார்த்து பிரவீன் காந்திக்கும் உள்ளவங்களுக்கு சண்டை, அதுமாதிரி ஏகப்பட்ட சண்டையை பார்க்க திவாகர் சண்டை வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஆகி திவாகர் வந்து நாமினேட்டே பண்ணல. ஸோ ஜெயிலில் வந்து இவங்க 2 பேரும் தூக்கி போட்டாங்க, வினோத்தையும் வந்து வியானாவையும். அதுக்கப்புறம் வந்து எப்பவும் நடந்துகிட்ருக்க அந்த தலை டாஸ்க் வந்து மறுபடியும் ஆரம்பித்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக 3 பேர் செலக்ட் ஆனாங்க, ஆதிரை, துஷார், அப்புறம் வந்து பிரவீன். அவர் 3 பேர் வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த 3 பேர்த்துக்குமே வந்து இப்போ அந்த 3 பேர்த்தில் வந்து முதல் தலை யார் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுற நேரம் அவங்களுக்கு வந்து லக்ஸரி ரூம் கிடைக்கும். அவங்க கண்டினியூஸாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் அவங்க வந்து லாஸ்ட் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இந்த 3 பேர்த்தில் வந்து துஷார், ஆதிரை மேலே எல்லாத்துக்குமே ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா துஷாருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு பர்சன் தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் வந்து அவர் அரோராவுக்கு வந்து அவங்க கூட இருக்கிறதுனால அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஷேட் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா வந்து அரோரா வந்து அவங்க கூட மட்டும் தான் பேசுகிறாங்க, யார் கூடயும் பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அரோரானால் வந்து துஷாருக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் வர லைட்டாக வந்து ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் அவரோட கேம் பிளான் வந்து கரெக்டாக இருக்கார். நேற்று அவருக்கும் பார்வதிக்குமே பெரிய சண்டை. பார்வதியை வந்து ஸ்டாப் பண்ணார். நந்தினி வந்து சவுண்டு போடும்போது பார்த்தா பார்வதி வந்து சொல்லிட்டாங்க, என் பக்கத்தில் வராத, என்னை தொடாத, நீ என்னை ஸ்டாப் பண்ணாதன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இன்னொன்று துஷார் வந்து நந்தினி வந்து கிளம்புறேன்னு சொல்லி சொன்னப்போ நந்தினியை போய் ஜஸ்ட் நீங்கள் போகாதீங்க, நீங்கள் இருக்கணும்னு சொல்லி துஷாரை அழுதுட்டார். ஸோ அந்த துஷார் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் நல்ல மனசு இருக்குது. பட் ஆனால் வந்து அரோரா வந்து இவர் கூட சேர்றனால வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் வந்து ஆரம்பிக்குது. அது காமன் தான். பட் ஆனால் அவுட் சைடில் வந்து நெகட்டிவ் ஷேட் ஆரம்பிக்குது. பட் ஆனால் துஷார், நவீன், ஆதிரை இந்த 3 பேருமே வந்து டாஸ்க்கு போனாங்க. ஒரு இது செலக்ட் பண்ணாங்க. பட் ரூம்மேட்ஸ் எல்லாமே வந்து துஷார் தான் சொன்னாங்க. யார் வந்து ஒரு ரிஸ்க்கான முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எல்லாமே துஷார் தான் சொன்னாங்க. அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அவர் வாயை மூடிக்கிட்டு இருக்கலாம், வாயை மூடிக்கிட்டு என்னால் பிக் பாஸ்க்குள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் எடுத்து பண்ணார். அதனால் வந்து நான் துஷாருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லி மேக்ஸிமம் ஓட்டு வந்து துஷாருக்கு ஒழிஞ்சு 1-2 பேர் வந்து ஆதிரையை சொன்னாங்க. பட் ஆனால் இதில் முழுக்க வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஆதிரையை பிடிக்காது, நிறைய பேர்த்துக்கு வந்து நவீனை வந்து பிடிக்காது. ஸோ இதுதான் உண்மை. பட் ஆனால் துஷாரும் நல்ல துஷாருமே வந்து ஒரு நல்ல பர்சன் தான், ஒரு ஸ்போர்ட்டிவான பர்சன் தான், டாஸ்க்குமே நல்லா பண்ணக்கூடிய பர்சன் தான், எந்த பிரச்சனையும் பண்ணாத பர்சன். பட் இருந்தாலும் வந்து அவங்க கூட உள்ள வினோத்தையும் சரி, அவங்க கூட உள்ள நவீனையும் சரி, ஆதிரையும் சரி நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. அப்படின்றனால எல்லாமே வந்து துஷாரை சொன்னாங்க. ஈவன் விஜய் பார்வதியுமே வந்து ஆதிரையை பிடிக்காதனால வந்து துஷார் சொன்னாங்க. துஷார் வின் பண்ணி அவரை தான் இனிமேல் தலைன்னு கூப்பிடணும்னு சொல்லி அவர் ஃபஸ்ட்டு தலை ரூம்குள்ளே போயிட்டார். அப்போ பார்வதி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இது உனக்கு மட்டும் உள்ள ரூமு, யாரையும் உள்ளே விடாத, யாருக்கும் இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி வந்து சூப்பராக சொல்லிட்டு போனாங்க. மேபி அரோராவுக்கு எதுவும் அவர் வந்து இடம் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி அதை வந்து அழகாக சொல்லிட்டு போனாங்க.
மேபி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தலை அப்படின்ட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போ அவருக்குமே ஹேட் ஆரம்பிச்சிருச்சு. பட் இந்த இந்த தல டாஸ்க் மூலிமா வந்து துஷார் என்னதான் வின் பண்ணினாலும், துஷாருக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சாலும், அது மீதி 2 பேர் மேல் உள்ள ஒரு ஹேட்டு அதுவுமே ஒரு காரணம். பட் இருந்தாலும் துஷாருமே வந்து ஒரு நல்ல பிளேயர். அவரை வந்து அழகா தூக்கிட்டு போய் எல்லாம் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் இப்போ அவர் மேலேயே கொஞ்சம் ஹேட் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு தலையா இருக்காரு. அவர் அடுத்தடுத்து நாமினேட் ஆக தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் மேலேயே வந்து ஒரு ஹேட் வர ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், நல்லா போயிட்டுருக்கு. நம்ம திவாகர் எலிமினேட் ஆவார்னு நினச்சோம். எனக்கு தெரிஞ்சு அவர் எலிமினேட் ஆக மாட்டார். ஒரு 50 நாள் 60 நாள் மேலே சர்வே பண்ணலாம். பட் ஆனால் டாப் 3ல வந்து கண்டிப்பாக ஆதிரை வரலாம், துஷார் வரலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மட்டும் இப்போ வந்து கெயின் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து துஷாருமே வந்து ஒரு டாப் 3ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பார்க்க வந்த ஒரு டே 5 வருது. ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்தடுத்து நம்ம அப்டேட் பண்ணலாம். நன்றி.